சிறுபான்மையினர் மற்றும் உள்ளிட்ட துறைகள், ஆதி திராவிட நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படாத நிலையே சிறுபான்மை நலத்துறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும், ஆதி திராவிட நலத்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீன்வளத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையின் வசம் இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் செங்கோட்டையின் வசம் நிதித்துறை ஒதுக்கப்பட்டது, மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையில் அதை ஒதுக்கியிருந்ததாக பார்த்தார்கள். ஆனாலும் கூட வருவாய்த்துறை அதை காட்டிலும் முக்கியத்துவம் கொண்ட ஒரு துறையாக இருக்கும். நிதித்துறை அமைச்சரினுடைய பொறுப்பு கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்குவது மட்டுமே நிதியமைச்சருடைய பொறுப்பாக இருக்கும். எனவே அந்த போர்ட்போலியோ அடிப்படையிலே அது முக்கியத்துவம் கொண்ட ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சில அடிப்படையில், அதாவது அரசுக்கு உகந்த துறைகளாக, அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய துறைகளாக, அரசுக்கு வருவாய் ஈர்த்து தரக்கூடிய துறைகள் என்ற அடிப்படையிலே நிதித்துறை இருக்காது. நிதித்துறை அமைச்சருக்கான பொறுப்புகள் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் நேரடியாக அரசுக்கு வருவாயை ஈர்த்து தரக்கூடிய ஒரு துறையாக நிதித்துறை இருக்காது. நிதித்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பார். எனவே மூத்த அமைச்சரான செங்கோட்டையனை போன்றவர்களை அவர்கள் ஏற்கனவே அமைச்சரவையில் பல ஆண்டுகள் இருந்து அனுபவம் கொண்ட நிலையிலே அவர்களுக்கான துறைகளை ஒதுக்கீடு செய்யும் பொழுது இந்த முக்கியத்துவம் கொண்ட துறையை ஒதுக்கலாம் என்ற அடிப்படையில் வருவாய்த்துறை அவருக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அனைத்து துறையிலும் ஏஐனுடைய செயல்பாடு முக்கியத்துவம் கொண்டதாக மாறி வருகின்றது. உலகளாவிய அளவிலே ஏஐ என்பது முக்கியத்துவம் கொண்ட ஒரு துறையாக மாறி வேலை இழப்பு உள்ளிட்டவற்றுக்கும் ஒரு பக்கம் காரணமாகி கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் ஏஐ மூலமாக பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டிய தேவை எழுந்து வரக்கூடிய நிலையில்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு துறைக்கு ஐடி துறையினுடைய அமைச்சரை கூடுதலாக பொறுப்பேற்க வைத்திருக்கின்றார்கள். அதன்படி வேளச்சேரி தொகுதியில் வெற்றி பெற்ற குமார் வசம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு துறை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மையினர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறையை பொறுத்தவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை. வேளாண் துறை வினோத் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் வெற்றி பெற்றவருக்கு வேளாண் துறை, தூத்துக்குடியிலே வெற்றி பெற்றவருக்கு கடற்கரை நகரமான அந்த நகரத்தில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு மீனவர் நலத்துறை, கோயம்புத்தூரிலே வெற்றி பெற்றவருக்கு மதுவிலக்கு துறை என்று மாவட்ட வாரியாக சில கணக்கீடுகளை அடிப்படையாக வைத்து துறைகளை ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்பதாக அரசியல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் பார்த்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ராஜேஷ்குமாரை பொறுத்தவரை சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார். காங்கிரஸில் இருந்து இணைந்தவர். இந்த கூட்டணி அரசிலே காங்கிரசினுடைய உறுப்பினராக இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர். சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு பொறுப்புடைய அமைச்சராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் விஜய் பாலாஜி கைத்தறித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார். விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருக்கின்றார். முகமது பர்வேஸை பொறுத்தவரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கின்றார். சரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை, அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளுக்குரிய அமைச்சராக இருக்கின்றார். மரிய வில்சன் வசம் மிக முக்கியமான துறைகளில் ஒன்றான நிதித்துறை வழங்கப்பட்டிருக்கின்றது. விக்னேஷ் வசம் மதுவிலக்குத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவையை பொறுத்தவரை முதலமைச்சரோடு சேர்த்து 33 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் 2 அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அந்த 2 அமைச்சர்களை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்தும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறையும், மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த ஆதி திராவிட நலத்துறையும் ஒதுக்கப்படலாம் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அதற்காகத்தான் அந்த 2 துறைகள் மட்டும் நிரப்பப்படவில்லை என்பது போன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் இடம்பெறக்கூடிய சூழ்நிலையிலே சிறுபான்மையினர் மற்றும் அந்த ஆதி திராவிட நலத்துறை உள்ளிட்ட துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.